கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையினுடைய பாடங்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம். கடந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையுடைய அடுத்த எவிடன்ஸ் ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை பற்றி சொல்லப்பட்ட 3 கிரேக்க வார்த்தைகள், அவருடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லப்பட்ட வசனங்களிலே அடங்கியிருக்கிற 3 கிரேக்க வார்த்தைகள். ஒன்று பெருஷியா, கிறிஸ்து வந்திருத்தல், எபிபடியானா அதிகமான வெளிச்சம், அப்போகாலிப்சிஸ்னா அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெளிப்படுதல். சரியா? ஸோ இந்த 3 காரியங்களை நம்ம போன தடவை கவனித்தோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த டைமில் அவர் வந்திருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் அந்த 10 கன்னிகள் உமை, அதில் மணவாளன் வர்றதுக்கு எல்லோரும் விளக்கு எடுத்துகிட்டு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. மணவாளன் அதை தாமதிச்சிருச்சு, தூங்கிடுறாங்க. ஆனால் நடுராத்திரியிலே மணவாளன் வந்தார் படித்தோம் இல்லையா? அப்போ இந்த நிகழ்ச்சி சரித்திரத்தில் வில்லியம் மில்லர் மூமெண்ட் பார்த்தோம் இல்லையா? போன வாரமே இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி 1844 வருஷங்களில் போய் நின்னாங்க. மணவாளன் வரல, பழைய நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த வருஷத்துக்கு பிறகு தான் வந்திருக்கு வேணும்? 1844க்கு பின்னாடி தான் வந்திருக்கணும். அது ஊர்ஜிதமான விஷயம். அடுத்தது இதோ மணவாளன் அப்படின்னு சொல்லும்போது எந்த டைமில் வர்றார்? நடு ராத்திரியிலே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த நடு ராத்திரியில் வந்துட்டார். சரியா? அப்போ நடு ராத்திரி காலையில் ஆகிற வரைக்கும் ஒரு 6 மணி நேரம் டைம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஸ்டேஜ் தான் நம்ம பார்த்தோம். பெருஷியாங்கிறது நடு ராத்திரி, எபிபனியாங்கிறது காலையில் ஒரு 5 மணி மாதிரி, அப்போகாலிப்ஸ்ங்கிறது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். இப்போ இயேசு கிறிஸ்து வந்தாச்சு. காலையில் 7 மணி இன்னும் ஆகலை, கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் இன்னும் வரல. உலக ஜனங்கள் உயிர் தெளிம்புறது தான் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். அந்த ராஜ்யம் இன்னும் என்ன ஆகலை, வெளிப்படலை. ராஜ்யம் ஏற்கனவே உள்ளே வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், உள்ளே வந்தாச்சு. ஏன் இன்னும் வெளிப்படல? அந்த ராஜாக்குடைய லக்கம் இன்னும் முடியல. அது நமக்கு புரியுது. அப்போது நம்ம எந்த டைமில் இருக்கிறோம்னா அந்த நடு இரவுலேருந்து காலையில் 7 மணி அந்த டைம் வரைக்கும் இருக்கணும். இப்போது நடு இரவு ஏற்கனவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னுமே நடு இரவுனா இல்லை. நாம் இப்போ இருக்கிறது காலையில் 5 மணி மாதிரி, ஆனால் இன்னும் கொஞ்சம் இருட்டு இருக்குது. அப்போ இந்த ஒரு காலப்பகுதி இருக்கு இல்லையா? இந்த ஒரு காலப்பகுதியில் உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து வந்திருக்கிற போது வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவங்களுக்கு இந்த பூமியில் என்ன எச்சரிப்பு தேவன் கொடுக்குறார், எப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போது நமக்கு தீர்க்க தரிசனங்களின் மூலம் ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார். அதே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில். இப்போது நம்ம ஏற்கனவே படித்தோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவங்க சீசர்கள் கேட்குறாங்க, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்போ தான் நிறைய அடையாளம் சொல்கிறார். பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், பூமி எதிர்ச்சி வரும், எல்லாம் பார்த்தாச்சு. கடைசியாக ஊர்ஜிதமான அடையாளம் அத்திமரம் இல்லையா? அந்த அத்திமரம் இஸ்ரேல் ஜனங்கள் கூட்டி சேர்ப்பு. இப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கூட்டியும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அந்த காலத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். இன்னமும் நாம் தெரிய வேண்டிய விஷயங்கள் உள்ளது. அதில் விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் சில விஷயங்கள் தெரியணும். அப்படிங்கிறத அவர் எப்படி மறுபடியும் தீர்க்க தரிசன பாஷையில் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் பாருங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எப்படி ஆரம்பிக்கிறார்? இவ்வளோ நேரம் பேசணும் இல்லையா? இன்னும் இருக்கு. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். கொஞ்சம் கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையின் காலத்தில் நடக்க போகிற விஷயத்தை தான் சொல்கிறார். இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயமா இருக்குதா, இல்லை இனி நடந்துருச்சா, இனி நடக்க போதா? இதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை இப்போ சொல்கிறார். இங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்னொரு விஷயம் இருக்குது. பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்காராம். நீங்கள் அந்த தானியேல் தீர்க்க தரிசனத்தை வாசிச்சிங்கன்னா தெரியும். வாசிக்கிறதோடு விட்டுறாதீங்க, சிந்திங்கிறார். அந்த அருவருப்பை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது நீங்கள் ஏற்கனவே யூதேயாவில் இருக்கிறீங்க, மலைகளுக்கு ஓடிடுங்க அப்படிங்கிறார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ ஆண்டவர் ஒரு க்ளூ கொடுத்துட்டார். பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கானே, அது என்ன பாழாக்கும் அருவருப்பு? அப்போ நம்ம நேரம் எங்கே போகணும்? தானியேல் தீர்க்க தரிசனத்தில் போய் பார்க்கணும். ஏன்னா வாசிச்சுட்டு சிந்திக்க சொல்லிட்டாரே ஆண்டவர். அதனால் இப்போ என்ன பண்ணலாம்? வாசிக்கலாம், அப்புறம் சிந்திக்கலாம். பாருங்கள், அதிலேயே தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 11ஆம் வசனம்.
பாருங்கள், அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கு மறுவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும்னு ஒரு வசனம் இருக்குது. அது நம்ம மேல் பகுதி மட்டும்தான் இப்போ நமக்கு ரெஃபரன்ஸ். என்ன? அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கு மறுவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லிட்டார். நீங்கள் வாசிக்கிறவங்க சிந்திச்சுங்க. இந்த அருவருப்பை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூதாயோடு இருக்கிறவங்க மலைக்கு ஓடுங்க. அப்போ முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் அன்றாட பலி நீங்கிடுச்சான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்றாட பலிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காலத்திலிருந்து வலியுறுத்தப்பட்டது. திருச்சபையின் பிள்ளைகள் மத்தியில் நீங்கள் டெய்லி சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். இதையத்தான் ஆண்டவர் சொன்னார். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு. இதுதான் அன்றாட பலி. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு வரும். அன்றாட பலி, டெய்லியும், இல்லையா? ஸோ இதை குறித்து இன்னொரு இடத்துல கூட மத்தேயு 16:24 அதுலேயும் ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துட்டு வாங்க. இதை தெளிவாக புரியறதுக்காக தான் பவுல் நம்மக்கிட்ட பேசினார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இதுக்கு எல்லா விளக்கம் நமக்கு தெரியும், இல்லையா? ஸோ இதுதான் அன்றாட பலிங்கிறது. ஒவ்வொரு நாளும் பிதாவாகிய தேவனுக்காகவும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சரீரத்தில் தான் உழைக்கணும். இதில் தான் நிறைய ஜீவபலி செலுத்தணும். இதுதான் முதல் ஆண்டவர் சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். சீசர்கள் அவங்களுடைய பின்னடியார்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இது அப்படியே காலங்காலமாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு டைம் வந்த உடனே அன்றாட பலி நீக்கப்பட்டது. டெய்லி சாக்ரிஃபைஸ் நீக்கப்பட்டு அருவருப்பு உள்ள வந்துருச்சான். அந்த அருவருப்பு ஜனங்களை பாழாக்கிருச்சு. அதனால தான் அதுக்கு பேர் என்ன? பாழாக்கும் அருவருப்பு. புரியுதுங்களா? பாழாக்கும் அருவருப்பு. இது நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த சப்ஜெக்டை நீங்கள் கேட்பதற்கு முன்பாக அந்தி கிறிஸ்துங்கிற ஒரு பாடம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? நீங்கள் கேட்கலைன்னா இதை இப்படியே நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு அந்தி கிறிஸ்து யூடியூப்பில் குட் ஷெப்பர்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட் இருக்கும். அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் புரியும். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட் கேட்டிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அன்றாட பலி, ஒவ்வொரு நாளும் தேவனுக்கென்று பலி செலுத்தக்கூடிய விஷயத்தை யார் எப்பொழுது நீக்கினது தெரியுங்களா? என்றைக்கு போப்பு மார்க்கம் இந்த பூமியில் தலை எடுத்தாங்களோ அன்னைக்கே அன்றாட பலி நீக்கப்பட்டது. பாழாக்கும் அருவருப்பு இந்த பூமியில் என்ன ஆயிடுச்சு? அது வந்தது. இது எப்போ? நம்ம அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கிபி 539 ஜஸ்டீனியன் அப்படிங்கிற ஒரு ரோம பேரரசன் அன்னைக்கு இருந்த ஒரு தலைமை பீடத்து போப்பை என்னவா அறிவிச்சிட்டான்னா பான்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ்ன்னு அறிவித்தான். தலைமை மத ஆளுநர் அப்படின்னு அறிவித்தான். அன்னையிலிருந்து போப்பினுடைய தவறான போதகம், நடைமுறை, என்ன சொல்ல போனால் அக்கிரமம், ஏன்னா அக்கிரமக்காரனே இருக்கே பைபிளில், எல்லாம் ஆரம்பிச்சது. புரியுதுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஜீவ பலி போய் அதற்கு பதிலாக பூச பலியை கொண்டு வந்து வச்சாங்க ரோமன் கேத்தலிக்கில். புரியுதுங்களா? ஜீவ பலி போயிடுச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சா? பூச பலி வந்துருச்சு. இதையத்தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பாழாக்கும் அருவருப்பு வந்துடும். இது தானியேல் சொல்லிட்டார். நீங்கள் அந்த அருவருப்பை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது நீங்கள் யூதாயாவில் இருக்கிறவங்க மலையில் கூடும். அப்போ அந்த பாழாக்கும் அருவருப்புங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் போப்பு மார்க்கம் தலையெடுத்தோன்னே, அதாவது தேவனுடைய திட்டத்துக்கும் அவருடைய சத்தியத்துக்கும் விரோதமான தவறான போதகங்களை போதிக்க ஆரம்பித்தாங்க, இல்லையா? விக்கிரக ஆராதனை, சப்பரம் எடுக்கிறது, ஜெபமாலை உருட்டுறது, பாவ மன்னிப்பு சீட்டு கொடுக்கறது, அசிஸ்டர்களுடைய வணக்கம், இல்லையா? இந்த மாதிரி தவறான வழிமுறை வழிபாட்டு தலங்கள் எல்லாம் வந்துருச்சு. இப்போ இதையத்தான் நிறைய பேர் பரிசுத்த ஸ்தலம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது தேவனுடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய மத்தியிலே வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க? நீங்கள் ஏற்கனவே யூதேயாவில் இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். மலைகளுக்கு ஓடுங்கிறாங்க. யூதேயாங்கிறதே ஒரு மலை தான்.
புரியுதுங்களா? யூதேயாங்கிறது என்னதான்? ஒரு மலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதேயாவில் இருக்கிறவர்கள். இப்போ இந்த வசனம் நமக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னா, இப்போ நம்ம ஆக்சுவலாக மலையில் தான் இருக்கிறோமா? எப்படி மலையில் இருக்கிறோம்? நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன், கவனிங்க. இவ்வளோ பாடங்கள் கேட்டீங்க இல்லையா? கவனி, இவ்வளோ பாடங்கள் கேட்டாச்சு. இதெல்லாம் உண்மை தானே? வேத வசனங்களின் அடிப்படையில் தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போது சாதாரண கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு இந்த சத்தியம் தெரியுமான்னா தெரியாது. தெரியாது. அவங்கெல்லாம் அஞ்ஞானத்தில் இருக்கிறாங்க. ஏதோ பைபிள் வசனம் படிச்சுட்டு அப்படியே ஆராதனை கலந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டுருக்குறான். ஆனால் நம்ம எப்படி இல்லைங்க. அதையெல்லாம் விடுத்து அதுக்கு மேலே இப்போ நம்ம வேத வசனம் தேவனுடைய திட்டம் என்னங்கிறத தெரிஞ்சு இப்போ என்ன ஆகிட்டு தெரியுங்களா? அவங்கள விட கொஞ்சம் எங்கே இருக்கிறப்போ உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டோம். யூதேயா. புரியுதா? அப்போ தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் இவங்க தான் இந்த பரிசுத்த ஸ்தலம்ங்கிற நிலைமையில் இருக்கிறோமா? இந்த நிலைமையில் இந்த பாலாக்கு மறுவறுப்பு இங்கெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படக்கூடிய காலம்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க? நேராக மலைகளுக்கு பாருங்கள், மலைக்குன்னு கூட சொல்ல, மலைகளுக்கு ஓடி இருக்காங்க. நம்முடைய பைபிளில் மலைகள் என்கிறதே தேவனுடைய ராஜ்யத்தை தான் அது குறிக்குமா, மலைகள். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வர்றாருனாலே அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படக்கூடிய ஒரு காலம். மலைகள்னு சொன்னாலே 2 மலை இருக்குதான் நமக்கு பொறுத்த வரைக்கும். என்ன? முதல் மலை நித்திய கண்மலை. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார். கர்த்தராகிய யாவே தேவன் நித்திய கண்மலையா இருக்கார். இது ஒரு கண்மலை. இன்னொன்று ஞான கண்மலை. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் வழி நடந்து வருகையில் மோசே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்த விதத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இப்போ எத்தனை மலை? 2 மலை. ராஜ்யத்தினுடைய ஆரம்பம் வந்துட்டோம். கிறிஸ்து வந்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம இருக்கக்கூடிய சபைகள், நம்ம இருக்கக்கூடிய பகுதிகள், இதில் எல்லாம் தேவனுக்கும் சத்தியத்துக்கும் விரோதமாக ஏதாவது அருவருப்பை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உடனே வெளியே வந்து, நீங்கள் ஏற்கனவே யூதேயாவில் அவங்கள விட மேலான நிலைமைக்கு இருக்கிறீங்க, நீங்கள் நேராக இன்னும் மேலே ஓடிடுங்க, இன்னும் மலைக்கு ஓடுங்கிறார். இதைத்தான் கொலோசியர் என்ன சொல்கிறார்? கொலோசியர் 3:1 பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே. அப்போது தேவன் இருக்கார், அவருடைய வலது பார்சத்தில் கிறிஸ்து இருக்கார். 2 மலை. இந்த மலைகளை நோக்கி நீங்கள் மேலானவைகளையே நாடி ஓடிருங்க. அதிலேயே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இது ஏதோ அங்கிருந்து அங்கே ஓடுற விஷயம் இல்லை. இந்த மாதிரி அருவருப்புகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ராஜ்யத்தினுடைய சத்தியங்களையும் அந்த நிலைமைகளையும் தேடி ஓடிருங்க, வெளியே வந்துருங்க, மலையை நோக்கியே போயிருங்கட்டார். அடுத்த வசனம் பாருங்கள், மத்தேயு 24:20 நீங்கள் எந்த சமயத்தில் ஓடி போகக்கூடாதுன்னு ஒரு வசனம் இருக்குது. மத்தேயு 24:20 வாசிக்கலாம். நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இது லிட்டரலாக நம்ம அப்படியே சொல்லார்த்தமாக எடுத்துக்கிறதுல இது தீர்க்க தரிசன வசனம். ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? இதுக்கெல்லாம் சுய தோற்றமான பொருள். அதாவது நார்மலாக எடுத்துக்கிட்டோம்னா மழை பெய்யும் போது ஓடிடாதீங்க, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து ஓடாதீங்கங்கிற மாதிரி அர்த்தமாயிடும் இல்லையா? அப்படியெல்லாம் மாறி காலம் அப்படின்னா தீர்க்க தரிசனத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் மாறி காலம். ஓய்வு நாள் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட காலம். அப்போது நல்லா கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த டைமில் ஓடக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த டைமில் ஓடுங்கன்னு சொல்கிறது ஒரு விஷயம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா எந்த டைமில் ஓடக்கூடாது அப்படின்னா மாறி காலம். இதெல்லாம் இஸ்ரேல் நாட்டில் ஏற்படக்கூடிய இயற்கை சூழ்நிலையை வச்சே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். அப்படின்னா கவனிக்கலாம், இந்த மாறி காலம் எப்போ தெரியுமா வரும்? அறுவடைக்கு பின்னால். நார்மலாகவே நமக்கு தெரியும், ஒரு அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் விதைப்பாங்க. எப்போ? மழை பெய்யும் போது. அப்போது இன்றைக்கு என்ன நடந்துட்டுருக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து இப்போ நம்ம படிச்ச முடியா பொன்னை போலவும்
வெள்ளியை போலவும். இப்போ ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளை புடமிட்டு மேலே கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கார். 2ஆம் அறுவடை இந்த பூமியில் நடந்துட்டுருக்கு. இயேசு ராஜா வந்துட்டார். உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளை 2ஆம் அறுவடை செஞ்சிட்ருக்கார். இந்த அறுவடை முடிஞ்சு 1,44,000 பேருடைய அறுவடை முடியும் போது இந்த பூமிக்கு மாறி காலம் ஸ்டார்ட் ஆகும். விதைப்பு, மழை வரும். உலக ஜனங்களுக்கு தேவனுடைய சத்தியங்கள் வரும்போது உலக ஜனங்களுடைய இருதயத்தில் வசனங்கள் விதைக்கப்படும். அது என்னென்னா கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் தான் அது நடக்கும். மகா உபத்திரவ காலம் முடிச்சதுக்கப்புறம் உலக ஜனங்கள் உயிர் தெளிம்பு வரும் பொழுது தான் உலக ஜனங்களுக்கு சத்திய மழை வரும். சரியா? இந்த காலத்தில் நம்ம ஓடக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம ஓடிடணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அறுவடை நடந்துட்டுருக்கு. அறுவடையில் நம்ம முதிர்ந்த பயிர்களாக ராஜாக்களாக கிறிஸ்து வந்து அறுவடை செய்ய போகிறார். இப்போ நம்ம அறுவடைக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? இது உலக ஜனங்களுக்கு தான் அந்த மாதிரி காலம். அதே விஷயம், அதே ஐடியா தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஓய்வு நாளில் ஓடிடாதீங்க. இந்த ஓய்வு நாளுங்கிறது என்னென்னா உலக ஜனங்களுக்கு வரப்போகிற வெளிப்படையான ராஜ்யம். ஏற்கனவே ராஜ்யம் உள்ளே வந்தாச்சு, இன்னும் உலக ஜனங்களுக்கு ஓய்வு வரல. எப்போ வரும்? கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் அது வெளியே வரும்போது உலக ஜனங்கள் எல்லாருக்குமே அந்த ஓய்வு வரும். ஸோ அந்த உயிர் தெழுதல், புரியுதுங்களா? அப்போது இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். இந்த ராஜ்யம் வர்றதுக்கு முன்னாடியே உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளுடைய அந்த அறுவடை முடிஞ்சிடும். இப்போ சொல்கிறார், இது முன்னாடியே ஓடிருங்க, இதில் ஓடிடாது. ஏன்னா கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது நம்ம ஓடுறதுக்கு அது நேரம் அல்ல. நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்? ஓடிடணும். இதுதான் முதல் எச்சரிப்பு கொடுக்குறார். இந்த மாதிரி நடக்கும்போதே தெரிஞ்சுங்க. அடுத்தது இன்னொன்று, இந்த பாழாக்கு மறுவறுப்பை ஸ்தாபிச்சாம் பாருங்க, போப்பு மார்க்கம். அதிலிருந்து வெளியே வந்த புராட்டஸ்டன்ட் சபைகள், அவங்கள பற்றி ஒரு அருமையான, அதாவது எச்சரிப்பான வசனம் பாருங்கள். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ அப்படிங்கிறார். நார்மலாக எடுத்துக்கிட்டோம்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது கர்ப்பவதிகளும் பால் கொடுக்கிறவர்களும் நாசமாக போயிடுவாங்கன்னு அர்த்தம். பாவம், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க இல்லையா? அப்போ இது யாரை குறித்து சொல்லியிருக்கு தெரியுமா? ஒரு சில வசனங்கள் அப்படியே பார்க்கலாம், அதுக்கப்புறம் இது யாருன்னு நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. யோபு 15:35 வாசிங்க. அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான். அவர்கள் கர்ப்பம் மாயையை பிறப்பிக்கும். அடுத்தது சங்கீதம் 7:14. இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனைப்படுகிறான். அக்கிரமத்தை பெறக்கே கர்ப்ப வேதனைப்படுறாங்க. தீவனையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான். அடுத்தது ஏசாயா 59:4. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. சத்தியத்தின்படி வழக்காடுகிறவன் இல்லை. அன்புக்குரிய சவுலை கவனிக்கிறீங்களா? அடுத்தது பவுல் தன்னுடைய எபிரேயர் நிருபத்தில், காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவவசனத்துடைய மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கு. நீங்கள் பலமான ஆகாரத்தை எல்லாம் பால் குடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கிறார். இது வந்து அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம். இது இன்றைக்கி யாருக்கு தெரியுங்களா தெளிவாக பொருந்தும்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கர்ப்பவதி மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க, பால் கொடுக்குறவங்க மாதிரி. இதை குறித்து டீட்டெயிலாக சொன்னோம்னா நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும். கர்ப்பவதி என்ன தெரியுமா? குழந்தைய உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு வெளியே விடாமல் இருக்கிறது தான் கர்ப்பவதி. பால் கொடுக்குறவங்க வளரவே விடாமல் பாலையே கொடுத்துட்டுப்பாங்களாம். இன்றைக்கி யார் தெரியுமா இந்த மாதிரி இருக்கிறது? இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய சபைகளை இப்படித்தான் இருக்கிறாங்க. தங்களுடைய குழந்தைகள்னா சபை மக்கள், அவங்க வந்து பிறந்து கிறிஸ்துவுக்கு அந்த பூரண வளர்ச்சிக்கு வளர்றதுக்கு விடுறதில்ல. நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா சலுகையும் போய்டும் மிரட்டி உருட்டி வச்சுருக்காங்களாம் கர்ப்பவதிகள். பால் கொடுக்குறவங்க அப்படியே குழந்தைகளுக்கு பால் கொடுப்பாங்க, 2 வருஷம் கொடுப்பாங்க, 15 வருஷமாக கொடுப்பாங்களாம். இங்கே 2000 வருஷமாக கொடுத்துட்ருக்குறாங்க. கிறிஸ்மஸ் வந்தால் கிறிஸ்மஸ் பால், நியூ இயர் வந்தால் நியூ இயர் பால், அர்ப்பின் பண்டிகை வந்தால் அப்படியே சீசனுக்கு சீசன், அந்தந்த டைமில் அந்தந்த வசனம், அந்தந்த ஒரு ஃபார்மாலிட்டி இப்படியே கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம கூட அடிக்கடி ஜோவியெலாம் சொல்கிறது உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து ராஜ்யத்தை ஏற்படுத்தக்கூடிய காலத்தில் கிறிஸ்மஸ் டைமில் தொட்டலில் போட்டு ஆறாரோ பாலகனேன்னு தூங்குன்னு பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அதே தான் நடக்குது. அவர் 2ஆம் வருகையில் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்கக்கூடிய காலப்பகுதியில் இது தாங்க பால் கொடுக்கறது. இதை யார் செய்கிறாங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா சபைகளும், சபைகளுடைய போதகர்கள், அவங்க தாங்க பால் கொடுக்குறவங்க. ஐயோ,
அழிஞ்சு போயிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாளில். புரியுதுனா? சத்தியத்தில் உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளை பிறக்கவும் விடுறதில்ல, அவங்கள வளரவும் விடுறது இல்லையா. இப்படி தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்தாங்க. இந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கிட்டீங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை எடுத்துக்கிட்டீங்க, நீங்களும் உள்ளே போகிறதில்ல, போகிறவங்களையும் உள்ளே விடுறதில்ல. பண்ணாங்களா இல்லையா? அதே தான் இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்நாளில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, அழிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா பிறக்க விடாமல் தடுக்கிறவங்களும் பாவம், பால் குடிக்க வச்சுக்கிட்டு வளர விடாமல் தடுக்கிறதும் பாவம். அப்படி நடக்குதான் இந்த பூமியில். ஓகே, அடுத்தது திருச்சபையின் பக்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பி இப்போ சொல்கிறார் பாருங்க, மத்தேயு 24:17. வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க. இதெல்லாம் தீர்க்க தரிசன வசனம். இப்போ இந்த வசனங்களை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர் இப்படி நிற்கிறார், இவன் சுற்றில் நிற்கிறான். இப்போ சீசர்கள் கேட்குறாங்க, நீ என்னென்ன அடையாளங்களால் நடக்கும் அப்படிங்கிற போது ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரார். பஞ்சம் வரும், பார்த்துங்க, கொள்ளை நோய் வரும். இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை, நமக்கு. கொள்ளை நோய் வரும், அத்திமரம் துளிர்விடணும், அதே மாதிரி இந்த மாதிரி பாலாக்கும் அருவருப்பு நடக்கும். அந்த டைமில் நீங்கள் அந்த அருவருப்பை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வெளியே போயிடுங்க. இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த டைமில் வீட்டுக்கு மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாக எடுப்பதற்கு இறங்கிறாதீங்க. இது எப்படி நமக்கு புரியும்? மாடி வீட்டில் இருக்கிறவங்க தான் கீழே இறங்காமல் இருக்கணும் இல்லையா? அப்போ கீழே இருக்கிறவங்க, அப்போ அதுக்கு மேல் இருக்கிறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா வீட்டின் மேல் இருக்கிறவன் அப்படிங்கிறார். இதை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் தீர்க்க தரிசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமைகளாலே என்று பேசலன்னு இருக்கு. அப்போ இதுக்கு விளக்கம் என்ன கண்டுபிடிக்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஜோடி இல்லாமல் இருக்காது. இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஜோடி ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. மத்தேயு 10:27. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல். இந்த வசனம் எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? வீட்டுக்கு மேல் இருக்கிறவன் வீட்டில் இருக்கிற பொருள் எடுக்கிற கீழே இறங்கிறாதீங்கன்னு சொல்கிறார். இது கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையின் காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, வீட்டுக்கு மேலே என்ன, வீட்டுக்குள்ளே என்ன, வீடுன்னா என்ன தெரியணும் இல்லையா? அப்போது அதை கண்டுபிடிக்கத்தான் இந்த 2ஆம் வசனம். நான் உங்களுக்கு இருளில் சொல்கிறத நீங்கள் வெளிச்சத்தில் சொல்லுங்கள், காதில் கேட்குறத வீட்டுக்கு மேலே, அப்படின்னா கூரை மேலே தான் போய் சொல்லணும். கூரையே இல்லாமல் வீடு இருக்குது இல்லையா? அதே மாதிரி மல்டி ஸ்டோரி பில்டிங், அது ஒரு கூரை மேலே எப்படி போய் ஏறி சொல்கிறது? இது லிட்டரலாக எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத ஆகிடும் இல்லையா? அப்போ நம்ம வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். முதல்ல என்ன கண்டுபிடிக்கலாம்? வீடு கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், எபிரேயர் 3:2. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார். த ரெஃபரன்ஸ் நல்லா கவனிக்கிறீங்களா? தேவனுடைய வீடு, அங்கே மோசே ஒரு உண்மை உள்ளவராக இருந்திருக்காராம். அப்போ தேவனுடைய வீடு எங்கே? அவருக்கு தனியாக தான் வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சாரா மோசே? அடுத்தது ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையில் உள்ளாக இருந்தார். இப்போ நீங்கள் யோசனை பண்ணுவார், அப்போது மோசே பணிவிடை செஞ்சுட்டு இருந்தாராம் தேவனுடைய வீட்டில். அப்படின்னா மோசே எங்கே பணிவிடை செஞ்சார்? வேறு மாதிரி சொல்லணும்னா மோசே எங்கே வேலை செஞ்சார்? எங்கே வேலை செஞ்சாரோ அதுதாங்க தேவனுடைய வீடு. புரியுதா? எங்கே வேலை செஞ்சார்? இன்னும் புரியலையா? யார் மத்தியில் வேலை செஞ்சார்? இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில். இப்போ புரிஞ்சுதா? அப்போ இஸ்ரேல் ஜனங்க தான் தேவனுடைய வீடு. ஏற்கனவே நம்ம ஆசரிப்பு கூடார சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம். நான் அவர்கள் மத்தியில் தங்கணும், அதனால் எனக்கு ஒரு கூடாரத்தை செய்யணும்னு சொன்னார். அதுதான் அவருடைய அந்த வீடு. இஸ்ரேல் ஜனங்க தான் தேவன் குடியிருக்கிற வீடாக அவர் பார்த்தார். அங்கே தான் மோசே உண்மையாக வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். புரியுதா இல்லைங்களா? ஸோ அப்போ அன்புக்குரிய சகோதரர், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு வீடு, புரியுதுங்களா? இது அது இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்க தான் அந்த வீடு. புரிஞ்சுதா? இப்போ எபிரேயர் 3:6. இப்போ அடுத்த வசனம் பாருங்கள், எபிரேயர் 3:6 வாசிக்கலாம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான. இப்போ பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க தான் தேவனுடைய வீடு. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன ஆயிட்டாரா? அவருடைய வீட்டுக்கு மேலே வந்துட்டாரா. எந்த வீட்டுக்கு? இஸ்ரேல் ஜனங்க தான் வீடு, கிறிஸ்து மேலே வந்துட்டார். இப்போ நீங்களே சொல்லுங்கள்,
கிறிஸ்து மேலே வந்துட்டார்னா அவரை ஃபாலோ பண்ணுறவங்களும் எங்கே தான் போவாங்க? வீட்டுக்கு மேலே. இப்போ நாமளும் எங்கே தெரியுமா இருக்கோம்? வீட்டுக்கு மேலே தான் இருக்கிறோம். எந்த வீட்டுக்கு மேலே? இஸ்ரேல் ஜனங்கள் என்கிற வீட்டுக்கு மேலே. இதை லூக்கா 17:31 கவனிக்கலாம். இப்போ இது வரைக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதை மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை படிச்சிட்டோம் இல்லையா? அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். அந்நாளிலே எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. அந்நாளிலே, எந்நாளில்? அவருடைய ராஜ்யத்தின் ஆரம்பம் படித்தோம் இல்லையா? அந்நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக என்ன பண்ண வேண்டாம்? உள்ள கீழே இறங்காதிருக்க கடவுள். இப்போது நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ இஸ்ரேல் ஜனங்க தாங்க அந்த வீடு. அந்த வீட்டுக்கு மேலே கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமைக்கு மேலே வந்துட்டார். நாமளும் அதே மாதிரி தான். ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் மாம்சத்துக்குரிய இஸ்ரேல் ஜனங்களை விட மேலான நிலைமைக்குள்ள வந்துட்டோம். அவங்க கண்டு விசுவாச கால பகுதியில் இருந்தாங்க. நம்ம காணாமல் விசுவாசிக்கிற காலத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன ஆகிடக்கூடாது தெரியுமா? வீட்டுக்கு மேலே போயிட்டோம். இப்போ எந்த காரணத்தை கொண்டு இந்த வீட்டுக்குள்ளே பூந்து அவங்களுடைய சொத்தை எடுத்துடக்கூடாது, பண்டங்களை. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய சொத்து என்ன தெரியுமா? அதை எடுக்கக்கூடாத சொத்தா, எடுக்கக்கூடாத பண்டங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு, அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத நிறைய கேரக்டர் இருந்தது தான் அந்த பண்டங்கள். அதை போய் நீங்கள் எடுத்துடாதீங்கிறார். இப்போ நமக்கே தெரியும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு உள்ள இருந்த தேவனுக்கு பிரியமில்லாத பண்டங்களை போல் இருந்த கேரக்டர் என்ன? ஃபஸ்ட்டு விக்கிரக ஆராதனை, அப்புறம் சுயநலம், களியாட்டு, உலக பெருமை, பொருளாசை, முறுமுறுக்கிறது, அப்புறம் உலக கவலை, முரட்டாட்டம். நமக்கு தெரிஞ்சு இவ்வளோ. உங்களுக்கு இதை விட நிறைய தெரியலாம். ஒரு வேளை தெரிஞ்சுன்னா அந்த லிஸ்ட்டில் நீங்கள் சேர்த்திங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நீங்கள் சேர்த்திங்க. சரியா? ஸோ இது கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ என்ன ஆகிட்டார்னா, இஸ்ரேல் ஜனங்க தான் வீடு, அந்த வீட்டுக்கு மேலே வந்துட்டார். இப்போ நாமளும் அந்த மேலே போயிட்டோம் இல்லையா? இப்போ மேலே போனவங்க கீழே இறங்கி இந்த மாதிரி தவறான விஷயத்தை செஞ்சிடக்கூடாது. விக்கிரக ஆராதனை, சுயநலமான வாழ்க்கை, களியாட்டுள்ள வாழ்க்கை, உலக பெருமை, பொருளாசையான வாழ்க்கை, முறுமுறுக்கிறது, உலக கவலை, முரட்டாட்டம் பண்ணுறது, இதெல்லாம் தாங்க வீட்டுக்குள்ளே இஸ்ரேல் ஜனங்கள் என்கிற வீட்டுக்குள்ள இருந்த சொத்து. எந்த காரணத்தை கொண்டும் திருச்சபையின் பிள்ளைகள் கீழே இறங்கிடக்கூடாது. சரியா? இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அதனால தான் இஸ்ரேல் ஜனங்களையே நமக்கு ஒரு முன்னுதாரணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைக்கிறார். பவுல் மூலமாக சொல்லும்போது இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தின விதத்தை பற்றி பேசினார் இல்லையா? அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தாங்க அப்படி சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 10:5 அப்படி இருந்தும் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இல்லை. அவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டாங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகள் இச்சியாதபடிக்கு இப்போ இவங்களெல்லாம் நமக்கு எப்படி இருக்குதான்? ஒரு திருஷ்டாந்தமாக இருக்குது. சரியா? அப்படின்னா இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்கு அன்புக்குரிய சகோதரர். இது அப்படியே நமக்கு இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலத்தை கொஞ்சம் அப்ளை பண்ணணும்னு வச்சுங்களேன். எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரே கூரையின் கீழே தான் இருக்காங்களாம். எல்லா கிறிஸ்தவர்களும். அந்த கூரைக்கு பேர் திருத்துவம். திருத்துவம் அதுக்கு கீழே தான் இருக்காங்க. ஆனால் நம்ம அதுக்கு மேலே போயிட்டோமா? அதனால தான் அவர்கள் வைக்கிற விசுவாசத்துக்கும் நம்ம வைக்கிற விசுவாசத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்ம வைக்கிற விசுவாசம் என்னன்னு சொல்லி பார்த்தோம், மகா பரிசுத்தமான விசுவாசம். இது வேத வசனங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விசுவாசம். இப்போ நம்ம அதுக்கு மேலே வந்துட்டோம். நம்ம மேலே போனவங்க மறுபடியும் திருத்துவ கொள்கைக்கெல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது? போயிடவே கூடாது. சரியா? ஓகே. இப்போது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இப்போ சுற்றிலுக்கு சீசர் உட்காந்துருக்காங்க. இதை ஆண்டவர் சொல்லிட்டு வரா, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, இப்படியெல்லாம் பண்ணிடாதீங்கன்னா அது அவங்களுக்கு இல்லை, நமக்கு. இப்போ அவருடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பம், அவருடைய 2ஆம் வருகையில் இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி இந்த பூமியில் நடக்கும். அதையும் இப்போ ஆரம்பிக்கிறார் பாருங்க. லூக்காவில் ஸ்டார்ட் பண்ணுறாருப்பா. லூக்கா 17:26 வாசிக்கலாம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் எல்லாரையும் அழித்து போட்டது. ரொம்ப சூப்பரா ஒரு விஷயம் கவனிக்கலாம். நோவாவுடைய நாட்களில் நடந்தது போலதான் மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா நாட்கள் என்ன நடந்தது? ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. ஜலப்பிரளயம் வாரிட்டு போகிற வரைக்கும் அதை பற்றி கவலையே இல்லாமல் இருந்தாங்க. அந்த மாதிரி தான் இங்கே நடக்குமா? மனுஷகுமாருடைய நாட்களிலும்.
இன்றைக்கி அதுதாங்க நடந்துகிட்ருக்கு. இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? நோவாவுடைய நாட்களில் நடந்தது போல் மனுஷகுமார் நாட்கள் நடக்கும். அப்போ இன் த டேஸ் ஆஃப் நோவா, இன் த டேஸ் ஆஃப் சன் ஆஃப் மேன் ஆங்கிலத்தில் இருக்கும். அப்போ நோவாவின் நாட்களில் அப்படிங்கிற போது நோவா அங்கே இருந்தார் இல்லையா? அதே மாதிரி மனுஷகுமாருடைய நாட்கள்ங்கிற போது மனுஷகுமாரன் எங்கே இருப்பார்? இங்கே இருப்பார். இங்கே தாங்க அக்கிரமம் பெருக ஆரம்பிக்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள், ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், நட்டினார்கள் எல்லாம் படிக்கிறோம். எதை குறித்து கவலை இல்லாமல் இருந்தாங்க ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும். பாருங்கள், ஒரு அடி அல்லது ஒரு இடி விழுந்தது ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் கவர்மெண்ட்ஸுக்கு. இப்போ தான் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் புத்தி வரல. என்ன? கொரோனா. எல்லா உலக நாடுகளும் இன்டர்நேஷ்னல் லாக்டவுன் ஆயிடுச்சு. பாருங்க, இது எதுக்கு தெரியுமா? பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது என்பதற்குரிய இண்டிகேஷன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகாராஜா உள்ள வந்து தன்னுடைய பராக்கிரமத்தை செய்துட்டுருக்கார். இந்த விவரம் தெரியாமையே உலக ஜனங்கள் இன்றைக்கி பாருங்கள், அவங்க பாட்டுக்கு பெருசு பெருசாக பில்டிங் கட்டுறது என்ன இல்லையா, களியாட்டு பண்ணுறது என்ன, ஜனங்கள் எல்லாம் அப்படியே தெரிஞ்சிட்ருக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இன்னும் கொஞ்ச நாளில் எப்படி அந்த நோவா காலத்தில் அன்றைக்கிருந்த உலகம் ஒரு பேரழிவுக்குள்ளே போச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த உலகமும் ஒரு பேரழிவுக்குள்ளே போகும். நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் பேழைக்குள்ளே வந்ததுனால அடுத்த உலகத்துக்குள்ளே போனாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு பேழை ரெடி பண்ணி வச்சுருக்கார் தேவன். அது என்னன்னு கேட்குறீங்களா? அது பின்னாடி வரக்கூடிய சப்ஜெக்டில் சொல்லப்படும். அந்த பேழை ரெடியாக இருக்குதுங்க. உள்ளே ஏறினீங்கன்னா உள்ள அடுத்த உலகம், 3வது உலகத்துக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இது ஒரு வகை. நோவாவின் காலத்தில் நடந்தது போல் அன்னைக்கு ஒட்டுமொத்த உலகம் அழிச்சுது. அதே சமயத்தில் லூக்கா 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். பார்த்தீங்களா? லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்குமா? எப்படி? ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், நட்டார்கள், விற்றார்கள். கடைசியில் என்னாச்சு? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பட்டணம் அழிஞ்சுது. 2 பட்டணம். இதில் என்ன வித்தியாசம்னா, நோவா காலத்தில் அன்னைக்கு இருந்த உலகம்னா அங்கிருந்த ஒரு உலகம் அப்படிங்கிறது அது ஜனங்கள் அழிஞ்சிட்டாங்க. ஆனால் லோத்தினுடைய நாட்களில் உலகம் அழியல, 2 பட்டணங்கள் தான் அழிச்சது. சோதோம், கொமோரா. கவனிக்கிறீங்களா? இந்த சோதோம் கொமோரா வந்து ஒரு அதிர்ச்சியான அல்லது அசுத்தமான கிரியைகளை கொண்டிருந்தாங்க. அது என்னங்கிறது டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஒரு தவறான ஒரு இச்சைகளுக்குள்ளே போயிட்டாங்க. அதனால தான் தேவன் அது மோசமான ஒரு விஷயங்கிறனால அந்த 2 பட்டணத்து ஜனங்களையும் அழிக்கிறக்க ஒரு சித்தம் கொண்டார். அவ்வளோ அருவருப்பு இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே யார் இருந்ததுன்னு படிக்கிறோம். லோத்து ஃபேமிலி இருக்காங்க. லோத்து யார்? ஆபிரகாமுடைய சகோதரன். ஆபிரகாமுடைய சகோதரன் என்பதற்காகவும் லோத்து ஒரு நீதிமானாக இருந்தது நிமித்தமாகவும் இப்போ லோத்து அவருடைய ஃபேமிலியும் தப்பிக்க வைக்கிறதுக்கு தேவதூருக்கு உள்ளே போகிறாங்க. இந்த வசனம் நீங்கள் ஃப்ரீயாக படித்து பாருங்கள். கொஞ்சம் லேட் ஆனதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ லோத்து பாருங்கள், அந்த புருஷர் லோத்தை நோக்கி பாருங்கள், இவ்விடத்தில் உனக்கு யாராவது மருமகனாவது குமாரத்திகள் பட்டணத்தில் உங்களுக்கு உரியவர்கள் யாராக இருந்தால் உடனடியாக இந்த இடத்தை விட்டு ஸ்தலத்தை விட்டு வெளியே ஓடிப்போ. இந்த இடத்த என்ன செய்ய போகிறோம்? இந்த ஸ்தலத்தை நாங்கள் அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் பெருசாக இருக்குது, கர்த்தர் வந்து அழிக்கிறதுக்கு சித்தம் கொண்டாருங்கிற போது இவர் கொஞ்சம் லேட் பண்ணிகிட்ருக்கார். உடனே என்ன நடந்ததா? லோத்து அவருடைய பிள்ளைகள் மனைவி எல்லாத்தையும் கையை பிடிச்சி அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனை நீ அழியாதபடி எழுந்திருந்து உன் மனைவி இருக்கிற இடம், குழந்தைகள், குமாரத்திகள் அழைத்து கொண்டு போ என்று துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையும் அவன் மனைவியின் கை அவன் குமாரத்திகளின் கை பிடிச்சிட்டு வெளியே கொண்டு போய் விட்டாங்க. வெளியே போகிற போதே அந்த மகா பெரிய அக்கினி இறங்கி அந்த சோதோம் குமார பட்டணத்தை அழிச்சது. அதனால தான் பார்க்குற லோத்து சோவாருக்கு வரும்போது சூரியன் உதிச்சிருச்சான். புரியுதுங்களா? இப்போ நமக்கு நல்லா தெரியும் அந்த டைமில் நடந்தது என்ன. லோத்தினுடைய மனைவி என்ன பண்ணாங்க? திரும்ப பார்த்து உப்பு தூண் ஆயிட்டாங்கன்னு ஒரு வசனம் இருக்கும் இல்லைங்களா?
அதே பாருங்க 17ஆம் அதிகாரம் 29, லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தமும் பரிசித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். முதல்ல நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். இங்கே மனுஷகுமாரன் வரும் நாட்டில் வெளிப்படும். அப்போது வர்றதுக்கு ஒரு டைம், வெளிப்படுறதுக்கு ஒரு டைம் பார்க்குறோம் இல்லையா? அந்த வெளிப்படுறதுக்கு, ராஜ்யம் வெளிப்படுறதுக்கு ஜஸ்ட்டு முன்னால் இங்கே சோதோம் குமாரா பட்டணம் அழிஞ்சது மாதிரி இங்கே ஏதோ 2 பட்டணம் இருக்கான், அது அழிய போதுங்கிறார். என்ன விஷயம்னா, அந்த ஒரு அக்கினி இறங்கி அழிக்கும்போது லோத்தினுடைய மனைவி திரும்ப பார்த்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறார் நமக்கு? லோத்தினுடைய மனைவியை என்ன பண்ணுங்க, நீங்கள் நினச்சிங்க, லோத்தினுடைய மனைவி என்ன ஆனாங்க? உப்பு தூண் ஆயிட்டாங்க. இதில் என்ன விசேஷம்னா, நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க, லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்த்து அப்படியே உப்பு மாதிரி பாருங்கள், அந்த படத்தில் பார்க்குறீங்களா, உப்பு தூண் ஆகிட்டாங்கன்னா அந்த நம்ம சாப்பிட்ற உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்பு அப்படியே மேலே படிஞ்சிருச்சு, அப்படி ஆகிட்டான். இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் நினைக்கிறான். ஆனால் இதனுடைய ஒரிஜினல் விஷயம் என்னன்னு கவனித்து பார்க்கும்போது, இந்த சோதோம் குமாரா பட்டணத்தை அழிப்பதற்காகவே பல மைல்களுக்கு அப்பால் தேவன் ஒரு எரிமலையை வச்சுருந்தாராம் ரெடி பண்ணி. சரியான நேரத்துக்கு அந்த எரிமலை வெடித்து அப்படியே அந்த பட்டணத்தை மூடும்போது, இப்போ இந்த அம்மா நினச்சா கூட ஒரு பொருளை போய் எடுத்துகிட்டு வந்து காப்பாற்ற முடியாது. பேசாமல் வந்திருக்கலாம் ஆசை. ஐயோ அந்த அண்டா விட்டு போட்டு வந்துட்டுமே, அந்த பக்கெட்டை விட்டு போட்டு வந்துட்டுமே, அந்த மாதிரி உலக பிரகாரமான ஆசை ஏதோ வந்திருக்கு. திரும்பி பார்க்குறக்குள்ளேயே அந்த ரசாயன உப்புக்கள் அந்த அம்மா மேலே மூடும்போதும் ஆட்டோமேட்டிக்காக மூச்சு போயிடும் இல்லையா? இன்றைக்கே நிறைய பார்க்குறோம் இல்லையா? பெரிய ஒரு வெடிச்சதுன்னா அந்த மூச்சு திணறிய நிறைய பேர் செத்து போகிறான். அந்த மாதிரி அந்த வெடித்தனுடைய லார்வா குழம்பு இருக்கு இல்லையா, அந்த ரசாயன உப்புக்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே அந்த அம்மாவை மூடிடுச்சு. இதுதான் நடந்த விஷயம். பேசாமல் வந்திருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறார்? லோத்தினுடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, சோதோம் கொமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி, பார்த்தீங்களா, அந்த சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு அக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாக நடக்கிறவங்களுக்கு அந்த ஒரு அழிவை திருஷ்டாந்தமாக வச்சாராம் தேவன். அது மட்டும் இல்லை, நாள்தோறும் அவருடைய அக்கிரமக்கிரைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை என்ன செய்கிறார்? அவர் ரட்சிக்கிறார். ஸோ மனுஷகுமாரன் வெளிப்படக்கூடிய நாளில் இப்படி நடக்குமா அப்படின்னா, நோவா காலத்தில் இந்த உலகமே அழிஞ்சுது, அதே மாதிரி இந்த உலகம் அழிய போகுது. உலகம்னா உலகத்தினுடைய அந்த அமைப்புகள், உலகம் அப்படியே தான் இருக்கும், உலக உருண்டையெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இந்த சாத்தானுடைய கவர்மெண்ட்ஸ் அமைப்புகள் தான் சொல்கிறார் அழியப்போம். அதே சமயத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதே 2ஆம் வருகையில் இங்கே 2 பட்டணம் இருக்குதான். இந்த 2 பட்டணம் நிறைய அக்கிரமம் பண்ணிட்டு இருக்குதான். நல்லா புரிஞ்சுதா? அசுத்தமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 பட்டணத்தையும் அழிக்கிறாங்க. இந்த 2 பட்டணத்துக்குள்ள தான் இப்போ உண்மையான திருச்சபை பிள்ளைகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ தேவதூதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்க, அழிவு கொஞ்ச நாள் வரப்போகுது, வெளியே வந்துருங்க, அல்ல இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழிக்க போகிறோம், வெளியே வந்துருங்க. இவங்க வெளியே வரவே அக்கினி விழுந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு 2 பட்டணம் இருந்துட்டுருக்கான் அழிவுக்காகவே. அந்த 2 பட்டணம் எது தெரியுமா? இப்போ உங்களுக்கு அந்த 2 ஞாபகம் வரும். நோவா காலத்தில் நடந்தது போலங்கிறது உலக ராஜ்யங்கள். அப்போ இந்த 2 பட்டணம்னா இங்கே பர்டிகுலராக இங்கே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற 2 பட்டணம். அது யாருங்கிறத நம்ம சொல்ல வேண்டாம், தேவனே சொல்கிறார். வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 13:19. ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோன் ஆனது தேவனால் சோதோமும் குமாராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். பாபிலோனானது, ராஜ்யங்களுக்குள் அலங்காரமாக இருந்த பாபிலோன் தேவனால் சோதோம் கொமாரா கவிழ்க்கப்பட்டது. எதோட கம்பேர் பண்ணிட்டார் பாருங்க இல்லையா? அந்த 2 பட்டணம் தாங்க நமக்கு நல்லா புரியுதா? சோதோம் கொமாரா, பாபிலோன் குமாரத்தி. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெயர் சபை மண்டலம் மொத்தமாக அழிய போதான். அதனால தான் அன்புக்குரிய சகோதர சோழலை, இப்போ தேவதூதர்கள் என்ன சொன்னாங்க? இன்னும் கொஞ்ச நாளில் வெளியே வந்துருங்க, அழிவு வரப்போகுது. இதை தாங்க வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாங்க சொன்னாரா? இந்த சத்தம் கேட்குதா?
நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை விட்டு வெளியே வந்துருங்க. இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கு அக்கினி வரப்போகிறது, அழியப்போகுது. நின்றுட்டு யோசனை பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 17:33. தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். பாருங்க, தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போயிடுவான். இன்னைக்கு நிறைய பேர் ஜீவன் உயிர் மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்களா? புரியுது? சில பேர் சொல்லுவாங்க, இந்த சத்தியத்துக்குள்ளே வந்தவங்க, அது ரொம்ப தப்பு. எனக்கு வேலைன்னா ரொம்ப உயிருங்க, எனக்கு அதுதாங்க முக்கியம், எனக்கு பிஸ்னஸ்னால் அதில் தான் எனக்கு உயிர். சில பேர் என் மனைவி தான் எனக்கு உயிர், சில பேர் என் பொண்ணு தான் எனக்கு உயிர், என் பொண்ணுனா ரொம்ப உயிர், சில பேர் நாய்க்குட்டி உயிருங்கிறாங்க. இவங்க எந்த லிஸ்ட்டில் சேர்த்துறது? புரியுதா? அதுதான் தன் ஜீவனை ரட்சிக்க. அப்போ இந்த பூமியில் உயிர் கொடுத்த தேவனையும் பாருங்கள், நமக்காக உயிர் விட்ட கிறிஸ்துவையும் மறந்துட்டு நாய்க்குட்டியும் நரிக்குட்டியும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உயிர் நினைக்கிறாங்க பாருங்கள். அதான் தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடக்கூடிய நிலைமை. எல்லாத்தையும் இழந்துருவாங்கிறார் இல்லையா? ஸோ அன்புக்குரிய சகோதரர்களை எவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணுறார், கம்பேர் பண்ணுறார் தேவன். சோதோம் கொமோரா பட்டணம் அன்னைக்கு அழிஞ்சது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படக்கூடிய காலப்பகுதியில் இந்த பெயர் சபை ரெண்டுமே அழிஞ்சிரும். அதனால தான் லோத்தை விட்டு வெளியே வர சொன்னார். வெளியே வந்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், திரும்பி பார்த்தவர்கள் அழிந்து போனார்கள். நாமளும் திரும்பி பார்த்துட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அழிவுக்குள்ளே போக வேண்டியதான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம் அந்த மாதிரி இல்லையா? மிட் நைட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டார். அடுத்தது கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் பக்கத்தில் தெரியுது. கொஞ்சம் இருட்டு இருக்கு அந்த ராத்திரி. இந்த ராத்திரியில் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாசிக்கலாம் பாருங்க, லூக்கா 17:34. அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். வசனங்கள் எல்லாம் நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறான். அந்த ராத்திரியிலேங்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த ராத்திரி, இப்போ நம்ம இருக்கிற ராத்திரி. புரியுதா? திருடன் வருகிற விதமாய் உள்ள வந்தாச்சு, ராஜ்யம் வந்தாச்சு, கிறிஸ்து வந்துட்டார். இந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்துக்கிற 2 பேர் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். எடுத்துக்கொள்ளப்படுவான்னு சொல்லல, ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். இதை நம்ம மக்கள் ரொம்ப ஜோவில் பண்ணிட்டான். அதாவது கணவன் மனைவி 2 பேரும் ஒரே படுக்கையில் தூங்கிட்டு இருப்பாங்களாம். திடீர்னு கணவனை தூக்கிடுவார், மனைவி அப்படியே அனாதையாக கிடக்கும் இல்லையா? அப்புறம் 2 பேர் ட்ரெயினில் போகும்போது ஒருத்தரை தூக்கிடுவார், மனைவியை தூக்கிடுவார், கணவனை விட்டுருவார், பெற்றோரை தூக்கிடுவாங்க, பிள்ளைகளை விட்டுருவாங்க. அதே மாதிரி பைலட்டு 2 பேர்னால தான் ஏதோ வெளிநாட்டில் 2 பைலட்டை கிறிஸ்தவங்களாம் போடுறது இல்லையா? ஏன்னா 2 பேரையும் தூக்கிட்டாருன்னா அந்த ஃப்ளைட்டை யார் இறக்குறது? இப்படியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவனுடைய வசனங்களை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், இன்னொருத்தர் கைவிடப்படுவான். அப்படின்னா இதெல்லாம் தீர்க்க தரிசனம். ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேர், கவனிக்கிறீங்களா? அப்போ ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற அப்படிங்கிற போது நம்ம எப்போ தெரியுங்களா படுக்கைக்கு போவோம்? எல்லா வேலையும் முடிச்சுட்டு மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ரெஸ்ட், இளைப்பாறுதல், அதுக்கு தானே போவோம். இந்த ஐடியா. அப்படின்னா தேவனுடைய சத்தியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எது தெரியுங்களா இளைப்பாறுதல்? ஏசாயா 28:10. கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம். கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம். இப்படித்தான் நிறைய தேவனுடைய திட்டங்கள், சித்தங்கள், பிரமாணங்கள், கற்பனைகள், ஆசீர்வாதங்கள், உடன்படிக்கைகள், வாக்கு தத்தங்கள் எல்லாம் கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், வார 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 பார்த்துட்டே இருக்கும். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்கதாக இளைப்பாறுதல். அப்படின்னா புரிஞ்சுக்கலாமா? நமக்கு உண்மையான இளைப்பாறுதல்ங்கிறது நம்ம என்றைக்கெல்லாம் சத்தியத்தை நம்ம பார்க்குறோமோ, கேட்குறோமோ, அதில் நடக்கிறோமோ, அப்போல்லாம் நமக்கு இளைப்பாறுதல். அப்போது நம்ம எல்லாரும் ஒரே படுக்கையில் தான் இருக்கிறோமா அன்புக்குரிய சகோதரர்? அந்த ஒரே படுக்கைங்கிறது என்ன? நாம் இளைப்பாறிட்டுருக்குறோம். எதில் தெரியுமா? வேத வசனம், அதில் இருக்கக்கூடிய மகா பரிசுத்தமான விசுவாசம், இதில் தாங்க நம்ம ஒன்றா இளைப்பாறிட்டுருக்கோம். அப்படி இளைப்பாரி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், இன்னொருவர் கைவிடப்படுவார்.
இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ளே வந்திருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, இன்னொருத்தர் கைவிடப்படுவாங்க. இப்போ கேள்வி, இப்போ 10 பேர், இப்போ பாருங்கள், நம்ம இப்போ ஒரு இடத்துல உட்காந்து இப்போ நம்ம சப்ஜெக்ட் கேட்டுருக்குறோம். இங்கே ஒரு 50-60 பேர் இருக்கிறாங்க அப்படி வச்சுங்க. இப்போ ஒரே படுக்கையில்னா ஒரே சத்தியத்தில் நம்ம சத்தியம் கேட்டுருக்குறோம். இதில் ஒரு 10 பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாம், மிச்சம் 40 பேர் கைவிடப்படுவாங்க. இதான் விஷயம். இப்போ கேள்வி, யார் எடுத்துக்குவாங்க, யார் கைவிடப்படுவாங்க? வலது பக்கத்தில் உட்கார்ந்துக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை கைவிடப்படுவார்கள், அந்த மாதிரியா? அப்போ யார் கைவிடப்படுவார்கள், யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒரு ஐடியா வேணும் இல்லையா? இந்த ஐடியாவை பாருங்கள், தேவனே ஒரு வசனத்தின் மூலம் கொடுக்குறார். இப்போ நீ யாராவது பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்கள். ஏசாயா 28, அதே 28ஆம் அதிகாரத்தில் அந்த குழு கொடுக்குறார். 28:20 வாசிக்கலாம். கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதாது. கவனிக்கிறீங்களா? இந்த விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு குழு வசனம் கொடுக்குறார். கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதல, அதான் இளைப்பாரிட்டு இருக்கிறாங்க படுக்கையில். அதில் ஒரு குரூப் சொல்கிறாங்களா, கால் நீட்டுறக்க எங்களுக்கு படுக்கையினுடைய நீளம் பத்த மாட்டேங்குது, போத்தி கொள்ள போர்வையினுடைய அகலமும் பத்தலை. இப்போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யார் அப்படி சொல்லுவாங்க? திடீர்னு பத்தலைங்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி அது பற்றி இருந்திருக்கு. கால் நீட்டி இருக்கிறாங்க, கரெக்டாக கட்டில் பற்றி இருக்குது, போர்வை போத்திருக்காங்க, பற்றி இருக்குது. திடீர்னு அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பெட்டு பற்ற மாட்டேங்குது, போர்வை போத்துறதுக்கு போர்வை பற்ற மாட்டேங்குதுன்னு யார் சொல்லுவாங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். வளர்ந்தவங்க தான் சொல்லுவாங்க. யார் வளருகிறார்களோ அதுதான் ஐடியா. கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த சத்தியத்துக்குள்ள ஒரு 50 பேர் வந்துட்டோம்னாலே, அந்த 50 பேரில் யார் வளருகிறார்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். எப்படி வளரணும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். மேலும் நம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். பார்த்தீங்களா? கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷர். விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 33.5 வயதில் மரணமாக போறதுக்கு முன்னாடி அவர் அனுபவித்த துன்பங்களை எப்படி சகிச்சார் பாருங்க. அதுதாங்க மெச்சூரிட்டி, அதுதான் நிறைவான வளர்ச்சி. அதே எபேசியர் 4:15 அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் வளரணும், நாம் இனிமேலும் குழந்தைகளாக இருக்கக்கூடாதுங்கிறார். வளராமே இருக்காதீங்க. அப்போ யார் நன்றாக வளருகிறார்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஸோ இது ஒரு வகை. அடுத்தது நம்ம பார்க்கும்போது பாருங்கள், லூக்கா 17:35 திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். அப்போ 2 பேருமே ஸ்திரீ அப்படின்னாலே நல்லா கவனிக்கலாம், 2 பேருமே சபை மக்கள் தான். அப்போ இந்த சபை மக்கள்லேயே உணவு தயாரித்து கொடுக்குற ஒரு வகுப்பாக இருக்கிறாங்களாம், சத்தியத்தை அரைத்து கொடுக்குறவர்கள். அப்படின்னா நல்லா அரைச்சி கொடுக்குறவங்க ஒரு வகை, அதை அரைச்சி திரிச்சு கொடுக்குறவங்க இன்னொரு வகை. அப்போ அரைத்து கொடுக்குறவங்க யாருன்னா உள்ளதை உள்ளபடி சொல்லுவாங்களா சத்தியத்தை. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சத்தியத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது, மற்றவர்களை பற்றி தவறாக சத்தியத்தில் வந்து பிரசுரிக்கிறது, சரியா, தவறான முறையில் சத்தியத்தை மாற்றி சொல்கிறது, அவரவர்கள் விருப்பத்திற்கேற்ப சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப. அப்படி எந்த காலத்திலும் பைபிள் இல்லை. வேத வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே திரிச்சு கொடுக்கணும், திரிச்சு கொடுத்துடக்கூடாது. அப்போ உண்மையாக சத்திய வசனத்தை திரித்து கொடுப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், சத்திய வசனத்தை திரித்து கொடுப்பவர்கள் கைவிடப்படுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம இருக்கிறதே ஒரு வயல் இருக்கிறவர்கள் பின்னிட்டு திரும்ப வேண்டாம் சொல்கிறார் பாருங்கள். இன்றைக்கி வயல் இருக்கிறவர்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். அப்போ வயலில் என்ன நடக்குது? இப்போது வயலுங்கிறது நிலம், உலகம், ஏற்கனவே படித்தோம் இல்லையா? இங்கே சத்திய வசனம் விதைக்கிறது, தண்ணி ஊற்றுறது, களை எடுக்கிறது, அப்புறம் அறுவடை செய்கிறது. இந்த வேலை வந்து ஜரூராக நடந்துட்டு தான் கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையினுடைய காலப்பகுதியில். நாமும் அறுவடை ஆகணும், மற்றவர்களையும் அறுவடை செய்யணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தேவனுடைய வேலையே பிரதானமாக செய்யக்கூடிய வயல் இருக்கிறவர்கள் எந்த காலத்தில் பின்னிட்டு திரும்ப மாட்டாங்க. பின்னிட்டு திரும்புகிறவர்கள் கைவிடப்படுவார்கள். வயலில் இருக்கிறவர்கள், வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அதனால தான் லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அதற்கு இயேசு,
கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன். கலப்பையின் மேல் கையை வச்சு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் தகுதி உள்ளவன் இல்லை. நிறைய பேர் ஆர்வ கோளாறில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம்னா உடனே அது அப்படியே அது வித்துட்டாவாயிரும். அப்படி இருக்கக்கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு அவமானம், எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஊழியத்தை மட்டும் நிறுத்திடக்கூடாது. தேவனுடைய வயலை விட்டு வெளியே வந்துடக்கூடாதான். கவனிக்கிறீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அநேக முறை நாங்கள் எல்லாம் அவமானப்பட்டு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும்போது அநேக சகோதரர்கள் எங்களுக்கு கொடுத்த ஒரு ஆறுதலான வார்த்தை இது ஒன்று தாங்க. பிரதர், தயவு செய்து ஊழியத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க. அது தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு மகா பெரிய வேலை. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தொடர்ந்து ஓடுங்க பாருங்கள். அப்போ அது எவ்வளோ ஆறுதலான வார்த்தை. அதை தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார். கலப்பையின் மேல் கையை வச்சுட்டு திரும்பி பார்த்துருக்கணும். அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஸோ அப்போ இந்த உலகத்தில் நம்ம இந்த வேலையை செய்கிறதுக்கு தாங்க வந்திருக்கோம். இது எல்லாம் சீஷர்கள் மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றா விலக்கி சொல்லிட்டு வரார். 2ஆம் வருகை ஆரம்பித்து பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், பூமி எதிர்ச்சி வரும், அந்த அத்திமரம், அதுக்கப்புறம் பாழாக்கு மறுவறுப்பு, இதெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் வெளியே வந்துருங்க, சரியா? இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரார். கடைசியில் 2 வயல் இருக்கிற 2 பேர் ஒருத்தர் கைவிடப்படுவார்கள், ஒரே படுக்கையில் இருக்கிற 2 பேர்த்தில் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்துருக்கும்போது சுற்றிலும் இந்த சீசர்கள் நல்லா கேட்டுட்டு கடைசியில் என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுங்களா? பாருங்கள், லூக்கா 17:37 வாசிக்கலாம். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்டாங்க? எங்கே ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. இவ்வளோ நேரம் அவர் பேசுனதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரில. ஆனால் என்ன கேட்குறாங்க? இதெல்லாம் எங்கே நடக்குது, எங்கே ஆண்டவரே? சரி, இவங்க தான் விவரம் இல்லாமல் கேட்டாங்க. அதுக்கு ஆண்டவராது கரெக்டாக சொன்னாராங்கிறத கொஞ்சம் கவனிங்க. இங்கே தான் அல்லது இந்த டைமில் தான், அது இந்த காலப்பகுதியில் தான் சொல்கிறதுக்கு பதிலாக ஆண்டவரும் உவமையாகவே பேசுகிறார். வாசிக்கலாம். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். இப்படி சொன்னால் என்ன புரியும்? அன்புக்குரிய சகோதரி, நீங்களே சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். அவங்க எங்கே ஆண்டவர்ன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இவ்வளோ நிகழ்ச்சிகள் எல்லாம் எந்த இடத்துல எப்படி நடக்குதுன்னு கேட்கும்போது அதெல்லாம் நீங்கள் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும்னார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லையா? பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இது ஆக்சுவலாக இது ஒரு வசனம். ஆக்சுவலாக அதைத்தான் இப்போ பேசுகிறார். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு கண்டுபிடிக்கணும்னா ஜோடி, இதுக்கு ஜோடி இருக்கு பாருங்க, அங்கே போகணும். இது எங்கே பேசியிருக்கார் அப்படின்னா யோபு 39ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஒரு பெரிய ஒரு விளக்கம். உன் கற்பனையினாலே 27ஆம் வசனம் பாருங்கள். உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? அப்புறம் அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அங்கே இருந்து இரையை நோக்கும். அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். கவனிக்கிறீங்களா? இப்போது இது என்ன தெரியுமா? ஒரு கழுகினுடைய ஒரு ஹேபிட், பழக்கம் சொல்கிறார். கழுகு எங்கே தெரியுமா குடியிருக்கும்? கண்மலையிலும் கண்மலையின் ரொம்ப தூரம் மேலே அங்கே இருந்துட்டு தன்னுடைய இரையை பார்க்குமா. டெலஸ்கோபிக் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு கழுகு கண்ணுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படின்னு என்ன சொல்கிறோம்? எவ்வளோ தூரத்தில் இருந்தால் ஷார்ப்பாக பார்க்கக்கூடிய ஒரு கண். கவனிச்சு பாருங்கள், சில கிராமங்களில் திடீர்னு கழுகு வந்து எப்படி தான் அந்த கோழி கொஞ்சம் கொத்திட்டு போகணும்னு தெரியாது. தன்னுடைய இரையை அவ்வளோ தூரத்திலிருந்து பார்க்குமா. இதையத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து யோபுல அங்கே உங்களுக்கு பேசும்போது, அதன் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும், பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும். இதுதான் வசனம். இந்த வசனத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே லூக்காவில் அந்த சீஷர்கள்கிட்ட சொல்கிறார். இப்போ அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்கும் அதில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று ஆண்டவர் சொன்ன பதிலுக்கும் என்ன சம்பந்தம்? புரியுதுங்களா? ஆனால் ஒன்று இப்போ அதை கண்டுபிடிக்கணும். கழுகுக்கு பிணம் தான் ருசியான ஃபுட்டு, அது தெரியுது இல்லையா? ஒரு கழுகுக்கு பிணம் தான் ருசியான ஃபுட்டு.
அதுக்கு போய் நீங்கள் ஜிலேபியை கொண்டு போய் கொடுத்து, கழுகே இனிப்பாக இருக்கும் இந்த ஜிலேபி, ஒரு ஜாங்கிரி நீ சாப்பிட்டு பார் அப்படின்னு சாப்பிட்டு அது பார்க்குமா? அதை ஒரு வேறு மாதிரி பார்த்துட்டு போயிடும். அதுக்கு ருசியான ஃபுட்டு பணம், நமக்கு ருசியான ஃபுட்டு ஜிலேபி, அவ்வளோதான் இல்லையா? அப்படின்னு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? கழுகு என்று சொன்னாரே, அந்த கழுகு யார்? நமக்கு நல்லா தெரியும். அழகாக கொண்டு வந்து நிறுத்துவார் பாருங்க. நீதியாய் நடந்து, ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஆரம்பிக்கிறார். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் பெறும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கழுகு மாதிரி கண்மலைகளின் அரண்கள் அவன் உறைந்த அடைக்கலமாகும். கழுகு மாதிரி அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். பாருங்க, அந்த கழுகு ரொம்ப தூரத்திலிருந்து தன்னுடைய இறையை நோக்கும், அந்த இறை அது கழுகு கிடைச்சிடும். அப்படின்னு இங்கே கழுகு யாரு பாருங்க, இப்படி இருக்கிறவங்க தான் கழுகு. நீதியாய் நடந்து, விளக்க வேணுமா? நீதினாலே கீழ்ப்படுகிறது, செம்மையானவைகளை சத்தியத்தை மட்டும் பேசி இடுக்கண் செய்வதால் ஒரு ஆதாயத்தை வெறுத்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறதுனால கோடி ரூபாய் கொடுத்தா கூட அதை செய்யக்கூடாது, அது தேவனுக்கு பிரியமில்லை. அதை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு, தானம்னா கொடுக்கறது, பரிதானம்னா கொடுக்கறதையே பறிக்கிறது. அது யார் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்தில் வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு, மற்றவர்களை துன்பப்படுத்துவதற்குரிய யோசனை கேட்கக்கூடாது. அடுத்தது பொல்லாப்பை காணாதபடிக்கு. பொல்லாப்புங்கிறது இப்போ நம்ம கண்ணு முன்னாடி என்ன டிவி, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த டிவியை மூடுகிறவன் எவனோ. நாம் என்ன பண்ணுறோம்? வீட்டுக்குள்ளே போனோன்னு முதல் சுவிட்சு டிவி தான். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அதுதானே பண்ணுறோம். கவனி, அதைத்தான் சொல்கிறேன். ஸோ இதை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அவன் தாங்க உயர்ந்த ஸ்தானம். பிதாவாகிய தேவன் நித்திய கண்மலை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞான கண்மலை. இந்த கண்மலைக்கு நடுவில் வாசம் பண்ணுவானா உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், கழுகை போல. அங்கே உட்கார்ந்துட்டு இப்போ அந்த உணவு கிடைக்குமான்னு கழுகு பார்க்குது இல்லையா? இப்போ இந்த கழுகு யாரு? அவங்க தாங்க உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். அப்படின்னா கவனிக்கிறீங்களா? இந்த கழுகுகள் எப்படி ரொம்ப தூரத்தில் இருந்துட்டு அந்த பிணம், அதுக்கு பிரியமானது பிணம். இன்னைக்கு இந்த கழுகுகள், நம்மை போட்டிருக்கிற கழுகுகளுக்கு பிரியமானது என்ன தெரியுமா? இந்த பிணம் மாதிரி ஒன்று இருக்கான். அதுதாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்குரிய சத்தியங்கள். உண்மையாலுமே இதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள் என்றால் இந்த பிணம், இந்த கழுகுகள் வீட்டுக்கே வந்து சேரும். அதான் அதனுடைய அர்த்தம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார் தெரியுங்களா? இத்தனை நிகழ்ச்சியும் நடக்கிறது உங்களுக்கு இல்லை, என்னுடைய 2ஆம் வருகையின் வரும்போது அங்கே நிறைய கழுகுகள் என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க உங்களைப் போல. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அன்றைக்குரிய சத்தியத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதை சாப்பிட்டு கழுகு எங்கே தான் போயிடும்? மறுபடியும் அது கண்மலைக்கே போயிடும். அந்த மாதிரி தான் உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள். சரிங்களா? ஸோ கடைசியாக இந்த வசனம் வாசித்து முடிக்கலாம் பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ளவங்க தான் அங்கே கழுகு. இவங்களுக்கு பிணம் என்னன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்குரிய மிகப்பெரிய சத்தியங்கள். கழுகு சத்தியத்தை எதிர்பார்த்ததுன்னா அந்த கழுகுகளுக்கு தேவையான உணவு வந்து சேரும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இப்போ நீங்கள் இன்னொன்று விஷயத்தை சொல்லவே இல்லை. எல்லாம் சரி, வந்துட்டாருங்கிறீங்களே, எப்போ வந்தாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் மாதிரி அடுத்த வாரம் அந்த 2ஆம் வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போ வந்தார் என்கிற சத்தியம் என்கிற பிணம் வரும்.
நீங்கள் கழுகுகளாக இருந்தால் வந்து கூடுங்க, அந்த சத்தியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.